ஹாய் ஹலோ, வெல்கம் டு நித்யா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, பணியாரம் எது வேணா வச்சு சாப்பிடலாங்க. ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காரம் எப்படி வேணுமோ அதை பொறுத்து மிளகாய் கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் சீரகம், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவுக்கு வெந்திருந்தா போதும். இப்போ 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எடுத்தோம் இல்லையா, அதில் 3/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்து அந்த ஹீட்லேயே அப்படியே வதக்கி விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் தாளிப்பு கொடுக்கறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதை சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.